22 தொண்டை நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான பெருமை பெற்ற திருவல்லிக்கேணி திருத்தலத்தில் பகல் 10 உற்சவத்தின் 3ஆம் திருநாள் ஸ்ரீ பார்த்த சாரதி எம்பெருமான் பன்னீர் ரோஜா வண்ண பட்டுடுத்தி மயிர்பீலி சூடிய மாயவனாக வனமாலா தரனாக காளிய நர்தன கண்ணனாக வலது திருவடியை காளியன் சிரசின் மேல் வைத்து இடக்கரத்தால் அரவத்தின் வாளை இறுக பற்றி ஒய்யாரமாக சொகுசாக உபய நாச்சியார்களுடன் அருட்காட்சி தருகிறான். டிசம்பர் பூ வண்ண பட்டணிந்த மங்கள மங்கையர் இரு மருங்கிலும் நெருங்கி நின்று திருக்கோவிலில் பார்த்த சகாவோடு உள்புறப்பாடு கண்டருள எழுந்தருளி உள்ளனர். மங்களஹாரத்தி சேவையில் பார்த்தன் தன் தோழன் பாவையரோடு திருக்காட்சி தருகிறான். மாய கூத்தன் குடக்கூத்தன் குரவை கூத்தன் இப்போது அரவ கூத்தனாய் புறப்பாடு கண்டு அருள்கிறான். யமுனை நதியில் விஷத்தை கக்கும் 100 தலை கொண்ட காளிய நாகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அதை வெளியேற்றி யமுனை நீரை காக்க எண்ணிய கண்ணபிரான் ஒரு நாள் யமுனை கரையில் இருந்த ஒரு கடம்ப மரத்தில் ஏறி காளியன் தலையில் பாய்ந்து அதன் மேல் காளிய நர்தனம் செய்யத் தொடங்கினான். முதலில் விஷத்தை கக்கிய காளியன் கண்ணனின் திருவடிகளால் தன் உடல் முழுவதும் உதைப்பட்டு இரத்தம் கக்க தொடங்கினான். இதை கண்ட காளிங்கனின் மனைவிகளான நாகபத்தினிகளின் பிரார்த்தனையால் கண்ணன் காளியனுக்கு உயிர்ப்பிச்சை அளித்தான். இந்த காளிய நர்தன திருக்கோலத்தை வணங்குபவர்கள், இந்த கதையை கேட்பவர்கள் பாம்பு பயத்தையும் சர்ப்ப தோஷத்தையும் அடைய மாட்டார்கள் என்று கண்ணபிரானே வரமளித்து இருக்கிறான். அந்த பக்த பிரியன் இப்போது பக்திசாரர் சந்நிதியின் அருகே தரிசனம் தருகிறான். காளியனின் தலையையே அரங்கமாகவும் யமுனை ஆற்றின் அலை ஒளியையே மிருதங்க நாதமாகவும் கொண்டு கண்ணன் காளிய நர்தனம் செய்தான். ஆய்ச்சிமார்களும் ஆயரும் அஞ்சிட பூத்த நீள் கடம்பேறி புக பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார்வரில் கூடிடு கூடலே. கோதை காண ஆசைப்பட்ட காளிய நர்தன கண்ணன் அவள் சந்நிதியின் சமீபத்தில் வந்து நின்று திருவருள் புரிகிறான். கண்ணன் காளியன் மேலாடிய ஆட்டத்தை அடிப்படையாக கொண்டே பரதமுனி போன்றோர் நாட்டிய சாஸ்திரங்களை எழுதினார்கள் என்று பெரியவாச்சான் பிள்ளை என்கிற வைணவ உரையாசிரியர் கூறுகிறார். மந்தரமலை பார்க்கடலை கடைந்து ஹாலாஹல விஷத்தை நீக்கியது போல கண்ணன் யமுனையை கலக்கி காளிய விஷத்தை நீக்கினான். பிறகு கண்ணபிரானின் ஆணையால் காளியன் தன் நாக பத்னிகளுடன் சமுத்திரத்தில் இருக்கும் ரமணக தீவுக்கு சென்றான். அன்று பிருந்தாவனத்தில் செய்த காளிய நர்தனத்தை இன்று பிருந்தாரண்யத்தில் காட்டுகிறான் பார்த்தசகா. அன்று யமுனை கரையில் செய்த காளிய நர்தனத்தை இன்று கைரவினி கரையில் காட்டுகிறான். அன்று ஆயர்களுக்கு காட்டிய காளிய நர்தனத்தை இன்று அடியார்களுக்கு காட்டுகிறான். தூய பெருநீர் யமுனை துறைவன் யமுனை துறைவர் சந்நிதி சமீபத்தில் வந்து நின்று பகல் 10 3ஆம் திருநாளில் காளிய நாகத்தை கைப்பற்றி அதன் தலையில் காலிட்டு காளிய நர்தன காட்சியை இந்த களியிலும் யாவருக்கும் காட்டிக் கொண்டு ஆலயத்தின் உள்ளே உலா வருகிறான். பிருந்தாவன வாசத்தினால் மாத்திரம் விஷ காளியனும் வெங்கட கிருஷ்ண சரணத்தை பெற்றுவிட்டான். காளியன் மேல் நாட்டியமாடி ஒசிந்த உடம்போடே வந்து வேங்கட கண்ணன் தன்னை அணைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் ஆண்டாள். கருடனுக்கு பயந்து யமுனைக்கு வந்த காளியன் தன் தலையில் கண்ணபிரானின் திருவடி அடையாளங்கள் கிடைக்கப் பெற்று
கருடபயம் நீங்கி சமுத்திரத்திற்குச் சென்றான். இங்கே சமுத்திர கரையில் அல்லி கேணியில் அந்த காளியனர்தன சேவையை அடியார்கள் அனைவருக்கும் காட்டி உபய நாச்சியார்களுடன் ஒய்யாளி தரிசனம் தருகிறான் பார்த்த சாரதி பகவான். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோள்வழி வீரமே பாடிப்பர தூமணி வண்ணனை பாடிப்பர. காளிய நர்தன வேங்கட கிருஷ்ணனை கண்டு வணங்கி பாடியாட பணிக்கிறார் பெரியாழ்வார். ஆதிசேஷ நாகத்தில் சயனம் கொள்பவன், அகாசுர நாகத்தை வதம் செய்தவன், நாகாபரணனான கருடனை கொடியாக கொண்டவன், நாகராஜனான ராமானுஜனை தோற்றுவித்தவன், நாகமேகலை அணிந்த வேங்கட கிருஷ்ணன் பகல் 10 3ஆம் திருநாளில் காளிங்க நர்தன கிருஷ்ணனாய் ஆலயத்தை உலா வந்து ஆஸ்தானத்தில் எழுந்தருளி உள்ளான். நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிருத்தம் செய்த பொய்கை கரைக்கெண்ணை உயித்திடுமின் விட்டு சித்தன் வியன் கோதை ஆசைப்பட்ட இந்த காளிய நர்தன கிருஷ்ணன் கழல் இணைகளே தஞ்சம்.